ஹாய் டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸோட டே 8 தி மேஜிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ். நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு கிடைச்ச ஃபுட்டுக்காக நாம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் எத்தனை முறை நீங்க சாப்பிடும்போது அதை குறை சொல்லாம சாப்பிட்ருக்கீங்க? நீங்களே நினைச்சு பாருங்களேன். இப்போலாம் நாம சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், அல்லது ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே சாப்பிட்டு இருக்கோம். என்னைக்காவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ருக்கோமா? நம்மளோட ஃபுட்டு அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். நம்மளுக்கு ஃபுட்டு இல்லாம நம்ம ரொம்ப பசியோடு இருக்கிற டைம்ல தான் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியும். நம்ம ரொம்ப பசியா இருக்கிற டைம்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத டைம்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த டைம்ல யாராவது கொஞ்சம் தண்ணியாவது கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட பாடி ரொம்ப வீக்கா இருக்கும், நம்ம எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுவே அந்த பசிச்சு இருக்கிற டைம்ல நம்மளுக்கு யாராவது ஃபுட்டு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கடவுள் மாதிரி தெரிவாங்க. இதுவே நம்மளுக்கு கடவுள் எப்பவுமே ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கிறதுனால, ஈஸியா கிடைக்கிறதுனால நம்ம அதுக்கு எப்பவுமே நன்றி சொல்றது கிடையாது. இன்னிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுட்டுக்காக நாம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டுக்காக நன்றி சொல்றது மட்டும் கிடையாது, அந்த ஃபுட்டை உற்பத்தி பண்ணவங்கலேருந்தே நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு காய்கறி வருது அப்படின்னா அந்த காய்கறி நட்டு வச்ச விவசாயில இருந்து அதுக்கு தண்ணி வீத்தினவங்க, அதை பராமரிச்சவங்க, அந்த காய்களை பறிச்சு பெட்டியில வச்சவங்க, அந்த காய்களை டிராவல் பண்ணி கொண்டு வந்தவங்க, அதை கொண்டு வந்த வண்டிக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். அந்த பெரிய பெரிய ட்ரக்ல அந்த வெஜிடபிள்ஸ் திங்ஸ் எல்லாமே வரும். நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வரும். அப்போ அந்த பெரிய பெரிய ட்ரக்கை ஓட்டின டிரைவர்ஸ்க்காக கூட நன்றி சொல்லலாம். இப்படி நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு பல லட்சம் பேர் கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஃபுட்டு ஈஸியா கிடைக்கிறது. நாம ஈஸியா கிடைக்கிறதுனால இதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறதே கிடையாது. அப்படி நினைக்காததுனால நம்மளுக்கு அந்த ஃபுட்டு மேல ஒரு நன்றி உணர்வே இல்லாம இருக்கு. நம்ம சாப்பிடுற ஃபுட்டுக்கு மேல நன்றி உணர்ச்சியோட இருக்கும் போதும், அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி தந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்காகவும் நன்றி உணர்ச்சியோட இருக்கும் போதும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க எவ்வளவு நன்றி உணர்ச்சியோட இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு திரும்ப கிடைக்கும். ஒருத்தங்க எவ்வளவு நன்றி உணர்ச்சி இல்லாம இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து இருக்கிறதும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டுக்காக நீங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் அதுக்காக நன்றி சொல்லிட்டே இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டி தண்ணி குடிக்கும் போதும் ஃபுட்டு சாப்பிடும் போதும் அதுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டி ஃபுட் எடுத்து சாப்பிடும் போதும், இப்போ நம்ம கையில ஒரு மேஜிக் பவுடர் இருக்குது அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, கடவுளே எனக்கு இந்த ஃபுட்டு கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச், இந்த ஃபுட்டை உருவாக்குற ஒவ்வொருத்தர்களுக்காகவும் தேங்க்ஸ் கடவுளே, அந்த மாதிரி சொல்லுங்க. சொல்லிட்டு மேஜிக் பவுடரை தூவுங்க. இப்போ இந்த மேஜிக் பவுடர் உங்க கையில இருக்குது, அதை எப்படி தூவி விட்டது மாதிரி இமேஜின் பண்ணி கடவுளுக்காக நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ, இந்த ஃபுட்டு கொடுத்தவங்களுக்காக நன்றி. இப்போ ஒரு ஃபிஷ்ஷு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. அது உங்க வீட்டு பக்கம் வர்றதுக்காக வந்த ஒவ்வொரு வண்டிக்காகவும் டிரைவர்ஸ்க்காகவும் அதை கொண்டு வந்த ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காகவும் நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சு கொடுத்தவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. அந்த குழம்புல என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ, மிளகாய் தூள், அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்களோ ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்காகவும் நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த இன்கிரீடியன்ஸை உற்பத்தி பண்ணவங்களுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாருக்காகவுமே நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் வர்றதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்க லைஃப்ல எப்பவுமே பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கிறதே நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த டைம்லயுமே ஃபுட்டுக்காக நீங்க எங்கேயும் அலைய வேண்டிய சிச்சுவேஷனே வராது. இது வரைக்கும் நீங்க நம்மளோட பிராக்டிஸ் எல்லாம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. என்னோட பிராக்டிஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே பிராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.